அரசர் ஒருவருக்கு அறிவும் அமைதியும் நிறைந்த ஒரு அமைச்சர் இருந்தார். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லும் பழக்கம் அவருக்கு இருந்தது. ஒருநாள் அரசன் மாம்பழம் வெட்டிக் கொண்டிருந்தபோது தவறுதலாக அவனுடைய ஒரு விரல் துண்டானது. வலியால் துடித்த அரசனை பார்த்த அமைச்சர் வழக்கம்போல், "இதுவும் நன்மைக்கே அரசே" என்று கூறினார். இதைக் கேட்ட அரசன் கடும் கோபம் கொண்டு, "என் விரல் துண்டானது எப்படி நன்மையாகும்?" என்று சீறி அமைச்சரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். சில நாட்களுக்குப் பிறகு அரசன் தனியாகவே வேட்டைக்கு புறப்பட்டான். அடர்ந்த காட்டில் சென்றபோது அங்கிருந்த மலைவாசிகள் அவனை பிடித்து தங்கள் தெய்வத்துக்கு பலி கொடுக்க முடிவு செய்தனர். பலிக்கு முன் அரசனை பரிசோதித்தபோது அவனுக்கு ஒரு விரல் இல்லை என்பதை அவர்கள் கண்டனர். குறையுள்ள ஒன்றை தங்கள் தெய்வத்துக்கு பலி கொடுக்க கூடாது என்று எண்ணி அரசனை விடுவித்தனர். அப்போது அரசனுக்கு அமைச்சரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. எல்லாம் நன்மைக்கே என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. உடனே அரண்மனைக்கு திரும்பிய அரசன் அமைச்சரை சிறையிலிருந்து விடுவித்து தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். அன்று முதல் அரசன் நன்மை தீமை எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டான்.